அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ நாட்டமாக பண்ணிவிட்டு அந்த போஸ்டிங் வந்து தூக்குனீங்க அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு இப்போ வந்து இந்த வினோத் விஷயங்களில் கூட ஆதிரை சொன்ன விஷயங்கள்ல என்ன தப்பு இருக்குது? வாட்டர் மெலன் போனதுக்கு காரணம் வினோத் தான். அப்போ வந்து நேற்று வந்து அந்த நெக்லஸ் டாஸ்க் எடுக்கணுன்றதுல அவன் வந்து தனியாக ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒன்று பண்ணுறான். அதாவது எப்படி இருந்தாலும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னாலே வந்துடும், எல்லாருக்குமே வரும்னா இவருக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும் வினோத்துக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பேய் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி போய் நைட்டில் ஏதோ ஒன்று பண்ணி அப்படி தான் லைவ் விட்டு வந்துச்சு, சரியாக வரலையே. அப்போ பண்ணும்போது நிறைய பேர் அங்கே பயந்துருக்காங்க, திவ்யாலாம் பயந்துருக்கா, ஆதிரியெல்லாம் ஏதோ பயந்துருக்கும் போது இது வந்து குரூப் டாஸ்க் தானே, நீங்கள் மட்டும் ஏன் தனியாக ஸ்கோர் பண்ணுறீங்க, நான் பயந்துட்டேன் அப்போல்லாம் ஏதோ ஒன்று பேச்சு மேலே பேச்சு வந்திருக்கு. அப்புறம் அவர் தாடியை கூட, ஏன்னா அவர் டிஆர் மாதிரி அந்த தாடி அழிச்சிருக்காருல, அதை கூட யாரை ஒழிச்சு வச்சதா, ஆதிரை ஒழிச்சு வச்சதா அப்படிலாம் வரும்போது அப்போ தான் அந்த பேச்சு மேலே பேச்சு வரும்போது ஏன்னு சொல்லி ஆதிரையை சொல்லவும், யாரை பற்றி ஏன்ற, யாரை வினோதன்லாம் சொல்கிறேன், நான் பொதுவாக தான் சொல்ல அப்படின்னும் போது இப்படிலாம் பேசாத, உன்னை பற்றி தெரியாதா, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, உனக்கு என்னை பற்றி தெரியாதான்னு அந்த கான்ட்ரவர்சி அந்த பேச்சு போகும்போது தான் அப்போ வந்து உன்னால் வெளில போனதே முன்னால் தான் வெளில போனார் வாட்டர் மேலே, உன்னை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு. அப்போ நீ மட்டும் என்ன ஒழுங்கா, நான் எல்லாம் வெளில பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஆதிரை சொல்லியிருக்காங்க. ஆமாம், பார்த்துட்டு வந்தேன்னு தான் சொல்லுவாங்க. இதே ஒரு சில சேனல் அடிச்சு பேசுகிறாங்க. ஏற்கனவே திவ்யா இப்படி சொல்லி தான் வந்து பிரச்சனையாச்சு, வெளில பார்த்துட்டு வந்ததுன்னு. இப்போ இவங்களும் அதை சொல்கிறாங்கண்ணம்மா, திவ்யா சொன்னது ஒவ்வொரு இடத்துலையும் பார்வை மட்டும் சொல்லிட்டு இருந்தது இல்லை 10 வாட்டி அதை சொன்னது. இவங்க அங்கங்கே தனித்தனியாக கரெக்டாக தான் சொல்கிறாங்க. விக்ரம் கிட்ட என்ன பேசணும், வியானா கிட்ட என்ன பேசணும், எஃப்ஜே கிட்ட என்ன பேசணும், பாரு கிட்ட என்ன பேசணும், தெளிவாக தெரிஞ்சு தான் அந்த பொண்ணை காய் நகர்த்துதுன்னா இந்த இடத்துல விக்ரம் தனியாக மாட்டினாரு. விக்ரம் கிட்ட சொல்லிடுச்சு, நான் ஆமாம் உன்னால் தான் வாட்டர் மேன் போனார், நான் அதை வெளில பார்த்துட்டு வந்தேன்னா உன்னாலேயும் எத்தனை பேரும் போனாங்க, நீ மார்க் பண்ணல இந்த வீட்டை, நீ மார்க் பண்ணது எல்லாரும். அந்த பொண்ணு எங்கடா மார்க் பண்ணிச்சு, அந்த பொண்ணு தான் எஃப்ஜே பின்னாடியே சுற்றி கேமை கோட்டை விட்டுச்சு. நியாயமாக பார்த்தா அந்த பொண்ணு தான்டா எஃப்ஜே பின்னாடி அந்த குரூப்பிசம்குள்ளேயும் போய் கேமை கோட்டை விட்டுச்சு. அதனால தான் இந்த வாட்டி யார் கூடயும் சேராமல் அது பாட்டுக்கு ஒரு கேம் ஆடிட்டு இருக்கு. இல்லைனா அவளோட அந்த உள்ளே இருக்க அந்த கோத்தையும் வெளிப்படுத்தாமல் அவள் சட்டிலாக ஒரு கேம் ஆடுறானா, அவளால் யாரா வெளில போனா, நீ ஒட்டிட்டு இருக்கேன் அந்த குரூப்பிசம்குள்ளே. கனி குரூப்புக்குள்ளே கொஞ்ச நாள் இருந்த, சபரி கூட இருந்த, இப்பயுமே விக்கல் சீக்கிரம் தைரியமாக உன்னால் கேள்வி கேட்க முடியல, பிரச்சனை தனியாக கேள்வி கேட்க முடியல அப்படிங்கிற இடத்துல நீ ஒட்டிக்கிட்டு ஒரு கேம் ஆடுற அப்படின்னும் போது அந்த பொண்ணு சொன்னதில் இருக்கிறது தான் உண்மை. திவாகர் உன்னால் தான் வெளில போனார். இதே வார்த்தையை நீ பாரு கிட்ட சொன்னல, அப்போ பாரு கம்மன் தானே, உன்னால தான் பாரு திவாகர் வெளில போனார் அப்படின்ற மாதிரி பாரு கிட்ட சொன்னால், பாரு வந்து இப்போ கொஞ்சம் சட்டில் ஆனதுனால அதை பெருசாக்கலை. ஆமாம், ஒரு சில இடத்துல நான் திவாகர் ரைஸ்ட் ரைட்டன்னு சொல்லி அப்போ தான் அவங்க அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. திவாகர் ரைஸ்ட்டுன்னு சொல்லும்போது நீங்கள்லாம் மற்றவங்களை சொல்லும் போது உங்களுக்கு நல்லா இருக்குது, உங்களுக்குன்னு வரும்போது மட்டும் அப்படி உங்களுக்கு வந்த ரத்தம் மற்றவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா, நீங்கள் உள்ளே இருக்கவங்க சார் அந்த பொண்ணோட ஒப்பீனியன் அந்த பொண்ணு சொல்லுதுன்னு விட்டு போக வேண்டியது தானே. வினோத் உங்களுக்கே அவ்வளோ கோவம் வந்துச்சு? உள்ளே இருக்கவங்க சொன்னால் ஒப்பீனியன்னு சொல்லி விட்டு போகலாம், ஆனால் வெளிலேருந்து ஒருத்தவங்க உள்ளே வந்து சொன்னால் அது அவங்களோட ஒப்பீனியன் மட்டும் இல்லை, மக்களோட ஒப்பீனியனே சேர்த்து தான் அவங்க சொல்கிறாங்க. இல்லை மக்கள்கிட்ட நீங்கள் என்னவா ப்ரொஜெக்ட் இருக்கீங்கன்ற உண்மையை பார்த்துட்டு வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் இக்னோரும் பண்ண முடியாது,